ஓகே. ஹாய் கைஸ். ஸ்டார்ட் அப் சிங்கம் எபிசோட் 2 வந்து சண்டே நடந்துச்சு. இதில் வந்து பழைய இன்வெஸ்டர்ஸ் 2 பேரும் புதுசாக 2 கம்பெனியும் ஜி2ஜிஃப்லேருந்து வேற ஒருத்தரும் வந்து இந்த டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வந்திருந்தாங்க. இதில் வந்து நேட்டிவ் லீட்லேருந்து ஸ்ரீராம் அவர் முன்னாடியே வந்தவர் தான். அதே மாதிரி மெட்டிஸ் ஃபேமிலியிலேருந்து சுரேஷ் ராமானுஜம் அவரும் முன்னாடியே வந்தவர். இப்போ புதுசாக வந்து யூஏஇ தமிழ் ஏஞ்சல் நெட்வொர்க் அந்த கம்பெனிலேருந்து அலெக்ஸ் பவன் வந்திருந்தாரு. அதே மாதிரி ஜி2ஜிஃப்லேருந்து நிர்மல் ஜெயின் வந்திருக்காரு. மேக்னிஃபிக் கேபிட்டல் ட்ரஸ்ட் அதுலேருந்து ஆனந்த் குப்தா அவர் வந்து புதுசாக வந்திருந்தார். இந்த முறை பிச் ஒன் எப்படி யார் பண்ணாங்க அப்படின்னா உரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இவங்க வந்து ஏன்ஷியன் தமிழ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து பண்ணுறவங்க. இவங்களுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா இவங்க வந்து யாழ் வந்து கஷ்டமாக பில்ட் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனி. இவங்க வந்து 36,000 50 lakhs வரைக்கும் இருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யாழ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ரீமியம் ரேஞ்சு ப்ராடக்ட். இவங்க வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா இதோட சிஇஓ வந்து தருண் குமார்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ஒரு பேஷனோட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். இவர் வந்து 67% ஆஃப் த கம்பெனி ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்காரு. 30% ஆஃப் த கம்பெனி வந்து தருணோடைய அம்மா வச்சுருக்காங்க. அப்புறம் 3% வந்து டான்சின், அதாவது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பில் வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி 3% வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவருடைய கம்பெனியை வந்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் முதற்கொண்டு பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து இங்கே வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 crore rupees ஆன் 5 crores வேல்யூவேஷன். அங்கே இருந்த எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஓகே, தமிழ் கல்ச்சர் வந்து வேர்ல்டு லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து நேட்டிவ் லீட் அவங்க வந்து 50 lakhs இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அப்புறம் மற்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் எங்களால் வந்து உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி விளையிக்கிறாங்க. தென் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு அதில் வந்து ராஜராஜன் அப்படிங்கிறவருக்கு வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது. அதனால் வந்து நான் 10 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அதே மாதிரி உருவோட சிஇஓ தருண் வந்துட்டு எனக்கு ஓகே 60 lakhs இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லி சேம் வேல்யூஷனில் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு பிச் 1 முடியுது. பிச் 2 எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏடிஎம் ஸ்போர்ட்ஸ். இந்த ஏடிஎம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்போர்ட்ஸ்மென்ஸோடைய அனாலிட்டிக்ஸ் ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இது வெப்பாகவும் ஆண்ட்ராய்டு ஆப்பாகவும் ஐஓஎஸ் அப்ளிகேஷனாகவும் இருக்குது. இவங்க வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு எப்படி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோடைய சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகேஷ். இவர் வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் பர்சன். இவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1 crores ஆன் $2 million வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் ஸ்டார்ட் அப் இதில் வந்து டப்புன்னு வந்து டாலர்ஸில் வந்து வேல்யூவேஷன் கேட்டிருந்தாரு. ஸோ அப்ராக்சிமேட்லி இது பார்த்தீங்கன்னா $2 million அப்படிங்கிற வேல்யூவேஷன் வந்து நியர்லி 17.44 crores அந்த ரேஞ்சில் வருது. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஏஇ அந்த இன்வெஸ்டர் வந்து அலெக்ஸ் பவன் அவர் என்ன சொல்கிறாருன்னா 17.5 crores வந்து ரொம்ப அதிகம். 8 crores அப்படின்னா நான் 25 lakhs இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் யூஏஇக்கு நான் கொண்டு போகிறதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னுடைய ஆஃபர். என்னால் வந்து 17 crores வர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ சிஇஓ வந்து இப்போ டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம் அவர் என்ன நினைக்கிறேன்னா இல்லை எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தெரியுது, நான் கன்சிடர் பண்ணுறேன், ஆனால் என்னால் இப்போ அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. வேறு யாரும் ஆஃபர் பண்ண ரெடியாக. ஸோ பிச் 2 வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பிச் 3 எப்படி நடக்குது அப்படின்னா யுவர் ட்ரைப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வராங்க. இவங்க என்னன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் நாட் ஓன்லி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஜாப் சீக்கர்ஸ், ஹையரிங் பீப்புளுக்கும் வந்துட்டு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ் அவங்களுக்கு வந்து ட்ரஸ்டியான ரொம்ப நாளுக்கு நீடிக்கக்கூடிய ஜாப் சீக்கர்ஸ் வேணும். அதே மாதிரி ஜாப் சீக்கர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் வேணும். இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை தான்
யுவர் ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிச் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, சிஓ வந்து 70% ஆஃப் த கம்பெனி அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் வருண் வந்து அவரும் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து 10% ஆஃப் த கம்பெனி. ஸ்ரவன் அப்படிங்கிறவர் வந்து அவரும் அதே கம்பெனியில் இருக்காரு. அவர் வந்து 10% ஆஃப் த கம்பெனி. அண்ட் ஈசாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதர் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வந்து 10% ஆஃப் த கம்பெனி. டோட்டலி 100% ஆஃப் த கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் இருக்குது. இவர் வந்து எவ்வளோ கேட்குறாரு, இவரோட ஆஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 crores இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் 40 crores வேல்யூவேஷன் அப்படின்னு கேட்குறாரு. இவங்களுடைய பிச்சில் வந்து எப்படின்னா, இவங்களுடைய ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் ஜாப் ப்ரொவைடர்ஸ் இவங்களுடைய டேட்டா பேஸ் வந்து ரொம்ப 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 இன்க்ரெடிபிளாக இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா 40 crores ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணால் ஒரு 25 crores எங்களால் இது பண்ண முடியும். அப்படி 25 crores அப்படின்னா மேக்னிஃபிக் கேபிட்டல் 2 crores கொடுக்குறான். 2 crores மெட்டிஸ் ஃபேமிலி 1 crore. அதே மாதிரி யூஏஇ ஏஞ்சல்ஸ் அவங்க வந்து 50 lakhs, ஜி2ஜி 30 lakhs அப்படி நாங்கள் கொடுக்குறோம். 25 crores அப்படின்னா எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கவுண்டராக நம்ம சிஓ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் 25 crores சொல்கிறது ரொம்ப ரொம்ப லோவாக தெரியுது. இதோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப, ஏன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 பேருக்கு ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இருப்பாங்க. ஏகப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் ஆக போகுது. ஸோ இதில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. நீங்கள் 25 crores சொல்லி ரொம்ப ரொம்ப இது பண்ணுறீங்க. நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, யோசிச்சுட்டு அவர் வந்து யோசிச்சு 30 crores கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பேசிட்டு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஓகே 25 crores 30 crores வேல்யூவேஷன் எங்களுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லவும், நம்ம சிஓ வந்து தீபக் அவர் வந்து ஓகே எங்களுக்கு 30 crores ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து 4 சிங்கங்கள், அதாவது 4 சிங்கங்கள் 4 இன்வெஸ்டர்ஸ் ஒத்துக்கிறாங்க. டோட்டல் பண்ணி பார்த்தா இங்கே வந்து 2 + 1 3.8 crores வருது. என்ன பண்ணுங்க, என்னோடது அந்த விட்டு போன இன்னொரு நேட்டிவ் லீட் அந்த இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறோம்னாக்கா, என்னோடது ஒரு 20 lakhs போட்டு அதை வந்து 4 crores ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து அங்கே இருக்க எல்லாரும் வந்து ஷாக் ஆகிறாங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு பிச் நடக்கவே இல்லை, 5 இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கான இதில் வந்து இந்த எபிசோட் முடியுது. வந்து இந்த எபிசோடில் வந்து ஷார்க் டேங்கோடைய ஒரு சாயலும் தெரிஞ்சது. இது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். போன எபிசோடில் ஆரிரோ அந்த கம்பெனி வந்து ஒரு 23%க்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருந்திருக்கும். அதாவது எப்படின்னா 87% ஆஃப் த கம்பெனி தான் இவங்க வச்சுருப்பாங்க ஓனர்ஸ். 23% என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அவங்க ஆல்ரெடி ஷார்க் டேங்க் இந்தியாவில் இவங்க பிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு நோட்டோட இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை வந்து நான் ஏதாச்சும் மாற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது என்னோட வியூ ஆன் எபிசோட் 2. பாய்.